இன்னும் சரியான ஒரு வாரத்தில் இதற்கான ஆக்ஷன் எடுக்கவில்லை என்றால் இந்தியா முழுவதும் நடக்கக்கூடிய போராட்டத்தை சந்திக்க நேரிடும் திராவிடர்கள். இந்த ஸ்டாலின் அவர்கள் இன்றைய வரையும், அதுவும் உச்சநீதிமன்றத்தில் கொடுத்த தீர்ப்பின் பிரகாரம் வரை இப்ப வரைக்கும் அவர் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆகையால் இது இன்று வரைவு எடுக்காத காரணத்தால் இதை இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஆன்மீக குருமார்களுடைய கண்டிப்பை இன்றைய தினம் நாங்கள் இன்னும் ஒரு வாரத்தில் இது எந்த விதமான ஒரு ஆக்ஷன் எடுக்கவில்லை என்றால் இந்தியா முழுவதும் நடக்கக்கூடிய அகில பாரதிய சந்த் சமிதியும் இந்து எழுச்சி மாணவர்களுடைய இயக்கமும் இந்தியா முழுவதும் இது போராட்டத்தை உருவாக்க செயல்பட இருக்கிறது. ஆகையால் தேசிய பிரச்சனையாக இருக்கிறது. ஏன்னா நீங்க ஒவ்வொரு வாட்டியும் தேசிய பிரச்சனையாவே கொண்டுட்டு போறீங்க. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் அந்த சனாதன தர்மத்தை பத்தி பேசினாரு, இப்ப இவரு பேசியிருக்கிறாரு. வெளி மாநிலத்தில் அண்ட முடியவில்லை இந்த தமிழர்களுடைய இந்த நாகரிகத்தையும் பண்பாட்டையும் காத்த தமிழர்களுடைய இந்த பண்பாட்டு நிலத்துல இந்த அமைச்சர் அவர்கள் இந்த மாதிரி பேசியிருக்கிறது. எத்தனை கோடி மக்களாக இருக்கக்கூடிய இந்த இப்ப நடந்த 65 கோடி மக்கள் சனாதன மக்களை நீங்கள் திரும்பி பார்க்க வேண்டும். இப்ப நடைபெற்ற கும்பமேளாவில் கிட்டத்தட்ட 70 கோடி மக்கள் அங்கு இந்து தர்ம மக்கள் அங்கு வந்திருக்கிறார்கள். இந்த மக்களுக்கெல்லாம் இன்னும் காதுக்கு செல்லவில்லை. ஆகையால் இது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனை இதை இந்தியா முழுவதும் பிரச்சனையாக்க வேண்டாம் என்று முதலமைச்சர்களுக்கு வேண்டுகோளாக நாங்கள் தெரிவிக்கின்றோம். வருகின்ற இந்த அமைச்சரை நீதித்துறை சொன்னது போல அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். உங்க கட்சியில நீங்க பதவி எடுக்கலாம், நாளைக்கு திரும்பி அவரை சேர்த்துக்கலாம், அது வேறு. ஆனால் இந்த மக்களை புண்படக்கூடிய பெரும் ஆன்மீகவாதிகள் அத்தனை குருமார்கள் சன்னிதானங்களும் மடாதிபதிகளும் ஆதீனங்களும் எல்லாரும் இன்னைக்கு முடிவு எடுத்திருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் இன்னும் சரியான ஒரு வாரத்தில் இதற்கான ஆக்ஷன் எடுக்கவில்லை என்றால் இந்தியா முழுவதும் நடக்கக்கூடிய போராட்டத்தை சந்திக்க நேரிடும் திராவிடர்கள். ஜெய் ஸ்ரீராம்.